பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தாவீது சொல்லும் வார்த்தையை கவனிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் நம்புகிற துருகம், அது எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற இடம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு விடுதலையை கொடுக்கிற இடம். நன்றாக கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், அதற்குள் ஓடி நான் சுகமாயிருப்பேன். கர்த்தருடைய துருகத்திற்குள்ள வருகிற ஒவ்வொருவனும் அவன் என்ன செய்கிறான்? அவன் சுகமாயிருக்கிறான். ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் அவருடைய துருகத்திற்குள் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி அவர் என்னை ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நெருக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்தான் தெரியுமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவருடைய துருகத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். Glory to God. அமலேக்கர் வந்தார்கள். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அங்கு இருக்கிற எல்லாரையும் கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவனை கல்லெறிகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இவனால தான் இந்த பிரச்சனை, இது நடந்தது என்று எல்லாம் சொல்லிட்டான். என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் பிரைஸ் தி லார்ட் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களை திடப்படுத்துகிற ஒரு இடம் இருக்கு. உங்கள் காரியத்தை ஜெயமாக்குகிற ஒரு இடம் இருக்கு. அது கர்த்தருடைய துருகம். அந்த துருகத்திற்குள்ள ஒரு மனிதன் கடந்து வரும் பொழுது அவன் பாதுகாக்கிற மட்டும் இல்லை, அவன் தன்னுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிறான். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க. அவருடைய நாமம் என்பது அது உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் ஜெயத்தை கொண்டு வரும்.
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தருடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். பிரைஸ் அல்லாஹ். தேவன் அவருடைய காரியங்களை நீர் பொறுப்பெடுக்கிறீர், நீர் விடுதலையாக்குகிறீர். நீர் ஜெயத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.